வந்திருக்க உங்களை ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. மாண்டா பிரஹோஸ்தரபா ரீபியாந்திரபா. நேற்று உங்களுக்காண்டி தேவன் ஒரு நேற்று ஒரு ஃபுல் டே ஃபாஸ்ட் பண்ணி தேவன் ஜெபிக்க உதவி செய்தார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை இந்த சீசன்ல பார்ப்பீங்க. ஒரு ஒரு 10 பேர் கிட்டக்க எனக்கு வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தீங்க. நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை இந்த சீசன்ல கட்டளையிடுவார். தேவன் நாமம் மற்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நான் சிறிய ஜெபத்தை செய்து செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் நாவிலே என்னை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை உண்டாயிருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ராப்ரா ஹன்சுரோ போரா ஹதிரிபி ஆண்டரபா. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். இந்த செய்தியை கேட்கிறவர்களும் ஆண்டவரே, let them not only hearers of the word but doers of the word. அவங்களே அதை கேட்கிற வண்ணமா இராமல் அதன்படி செய்கிறவனா இருக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்க வாழ்க்கையில விசுவாசம் கட்டி எழுப்பப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தாப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதா தேசத்தின் பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாண தூரம் போய், இது யாரை குறித்து சொல்லுதுன்னா எலியாவை குறித்து சொல்லுது. எலியா வந்து அந்த 450 பேரையும் கொன்ற பிறகு இந்த செய்தியை வந்து ஆகாபோட மனைவிக்கு எசபேலுக்கு அறிவிச்ச பிறகு இந்த காரியம் நடக்குது. அவன் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணம் தூரம் போய் ஒரு சூழச்சின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கில் நல்லவன் அல்ல. எப்படி சொல்றான் பாருங்க. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இங்க மேட்ரு என்னன்னா, நிறைய பேர் நீங்கள் நல்லவர் நம்பி தேவன் உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் செய்கிறதில்லை. அவர் உங்கள் நல்லவராய் இருக்கிறபடியால் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நான் பேரலாவே பேசிட்டு வருவேன். இது வந்து பழைய ஏற்பாட்டிலையும் பேசுவேன், புதிய ஏற்பாட்டிலையும் பேரலா பேசுறனால, ஸோ இப்படி நான் பேரலா பேசிட்டு வரேன். ஸோ அதனால அப்படியே நீங்க பொறுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு சூரியன் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஸோ நம்முடைய தகுதியின் நிமித்தம் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கல, அவருடைய தகுதி நிமித்தம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஸோ என்ன மேட்டர்னா, ஒரு மிகப்பெரிய 450 பேரை பாகாலோட தீர்க்கதரிசியில 450 பேரை கொல்றதுக்குன்னா எப்படி ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கும் பாருங்க. வேதம் சொல்லுது, ஆவி உற்சாகம் உடையது, ஆனா சரீரமும் பலவீனமா இருக்கு. சில சரீரத்துல ஏதோ ஒரு இப்ப உங்களை வகை தேடி உன்னை கொல்ல வரான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஒரு மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிருது. ஆமென். ஸோ ஆவி உற்சாகமா இருந்தது எல்லாத்தையும் செஞ்சிடும் ஒரு காரியத்துல. ஆனா சில பிரச்சனைங்க தொடர்ந்து வரும்போது சில இடத்துல சோர்ந்து போயிடும். ஆமென். ஸோ இங்க பாருங்களேன், ஒரு சூரியன் எச்சரிக்கை கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி ஒரு எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். தூதன் வந்து தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு என்றான். இன்றைக்கு நான் உங்க வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறேன். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் ஒரு சோதனையில் அகப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய தூதன் அவர்கள் உங்களை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, தேவனுடைய வார்த்தையை புசி என்று உங்களுடைய வாழ்க்கையில சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆமென். அவன் விழித்து பார்த்தபோது இதோ தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் திரும்ப படுத்துக்கொண்டான். அப்புறம் 2வது தடவ கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2வது தடவ வந்து அவனை தட்டி தட்டி எழுப்பி, "எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்" என்றான். ஆங்கிலத்தில மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இப்படியா போட்டிருக்கு. "தேர் இஸ் எ லாங் ஜர்னி அஹெட் ஆஃப் யூ." கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வார்த்தைய சொல்றார். "தேர் இஸ் எ லாங் ஜர்னி அஹெட் ஆஃப் யூ." உங்களுக்கு நீங்கள் போகும் பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாந்தாராபா, சட்டாராபோ, தூரபா, ஷிட்ரபா. இது ஒரு தீர்க்க தரிசனமான பிரசங்கமா இருக்கும். அ தீர்க்க தரிசனமா பிரசங்கமா இருக்கும். ஹalleluya. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மாண்டாராபோ, ஷிட்ரபா, ரேபி ஹண்டரபா. அ உங்கள இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்திருப்பார். ஆனா இன்றைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை வரும்போது, சூறைச் செடியில போய் ஒளிந்திருக்காம, அ தேவனுடைய வார்த்தையில நிலை கொண்டவர்களா இருக்கும் என்று தேவனை விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையில நிலை கொண்டவர் என்றார். சோ தேவனுடைய வார்த்தையில நிலை கொண்டவர் அவர்கள் முட்கள் வந்து அவர்களை வந்து மூடிக்கொள்ளுமாம். சோ தேவன் வார்த்தையில வேரூன்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. ஃப்ரஹஸ்துரபோ ஷிட்ரபா லேடி ஆடரபா. முட்கள் வந்து நெருக்கி போடும்போது தான் இந்த மாரி நான் சாக வேண்டும் என்று சொல்றவன்ல தாட்லாம் வரும். முட்கள வந்து நெருக்கி போடும்போது தான். தேவனுடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழாமல், முற்கர் சந்தேகப்படுறதே பிசாசு தான். அந்த வார்த்தைய வந்து எடுத்து கொண்டு போயிறான். இல்லன்னா அந்த வார்த்தை அந்த முள்ளு வந்து நெருக்கி போடும்போது, வேர் உண்டாம இருக்கும்போது, அந்த முள்ளு வந்து நெருக்கி போடுறதா இருக்குது. இல்லன்னா கற்பாறை மேல வந்து உழுந்த நிலமாய் வார்த்தையா இருக்குது. இன்றைக்கு உங்கள் வார்த்தை, தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, நிச்சயமா உங்களுக்கு செய்வார்ன்னா, கண்டிப்பா தேவன் நிச்சயமாய் அவர் செய்வார். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமா உங்க வாழ்க்கை அற்புதம் செய்வார். இந்த 450 பேர கொண்ட பிறகுமே, அவனுக்கு ஆவியில மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்படுது. அவன் சரீரத்தில மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்படுத்துது. ஒரு பயம் அவனுக்கு உண்டாயிருச்சு. ஆ நம்ம விசுவாசியா இருக்கும்போது நம்ம சொல்லும்போது தெரியும். ஆனா, ஒருத்தன் வந்து பின்னாடி வரட்டும்போது, ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் எல்லாம் வந்து தெரியும். ஆனா, அந்த விசுவாசத்தில நம்ம வந்து உறுதியா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறான். உறுதியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. மான்டாராபா. தழலில சுட்டப்பட்ட அப்பம் வந்து இயேசுவின் சரீரமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் எடுத்து புசித்து கிட்டத்தட்ட எத்தன கிலோமீட்டர் நடந்து போறான்னா, 600 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அ 7000 அடி அந்த ஓரேப் பர்வதத்துக்கு. அந்த அந்த இதுல போனான். 7000 ஃபீட்டுக்கு நடந்து போறான். 40 நாள் பிரயாண தூரம் நடந்து போகிறான். ம். 40 அப்படிதானே போட்டிருக்கும். அங்கே அப்பொழுது அவன் எழுந்திருந்து உடனே போகணும். அவன் அங்கே ஒரு கெபிக்குள் இரவு பகல், இரவு பகல் ஓரை மட்டும் 40 நாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்துக்கு மட்டும் நடந்து போனான். இந்த வார்த்தையில வேரூன்றி நிக்கும்போது தான், நம்ம வந்து ஜர்னிய வந்து எப்படி தீர்மானிக்கிறோம். இல்லன்னா பாதியிலே விட்டுருவோமா, இந்த ஜர்னில இருக்கோமான்றது. ஸோ வார்த்தையில நம் வேரூன்றவர் ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேங்க் யூ லார்ட். ரீபா ஷிட்ரபிலா ரபோ துரபா மீண்டே மான் துரபோ ஷிட்ரபா. நம்ம ஆவியில கலக்கம் அடையும்போது, ஒவ்வொரு நாளும் வந்து தேவன் நம்முடைய வார்த்தையில இடைப்பெறுவர் தேவனா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுமே அவர் டெம்ப்ட் ஆகும்போது லூக்கா 22ஆம் அதிகாரத்துல அந்த வாசிக்கிறேன் அந்த அதிகாரத்த வாசிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 40 வசனம்லருந்து வாசிக்கிறேன். லூக்கா 22, 40. அவ்விடத்தில் அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, "நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள்" என்று சொல்லி, அவர்களை விட்டு கல்லேறி கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி என்னை செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எப்படி எலியாவுக்கு வந்து அப்பமும் ஆ தழல்ல சுடப்பட்ட அப்பமும் தண்ணீர வந்து குடுத்தானோ, இயேசு கிறிஸ்துவுக்குமே அதே போல இயேசு கிறிஸ்துவுமே வந்து தூதன் அவன வந்து ஹெல்ப் பண்றாரு.
அஹ் இன்றைக்கு உங்களுக்கும் பரிசுத்த தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி உங்களை விடுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அஹ் சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். சங்கீதம் புஸ்தகம் மறுபடியும் இதுக்கு வரேன். சங்கீதம் புஸ்தகம் 37ல. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவட தூதனுடன் பணிவிட சூளை பாறை இறங்கி அவர் விடுவிக்கிறார். எங்க இருக்கு சங்கீத புஸ்தகம்? யாரா போட முடியுமா? சங்கீதம் 37 வாசிக்கிறேன். சங்கீதம் சங்கீதம் 34:7 நினைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 34 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தருக்கு சூளை பாறைமை அவரை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருக்கலாம், அவருக்கு பயந்தலுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினை கிடக்கும், கர்த்தரை தேடுறக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இப்ப லூக்கா 22க்கே வரேங்க. லூக்கா 22ல 40. தேங்க்யூ லா. லூக்கா 22 41 42 வாசிக்கிறேன். 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எப்படி எலியாவை பலப்படுத்தினானோ, ஒரு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தனால 40 நாள் வெகு தூரம் நடந்து போனானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் ஒரு தூதன் பலப்படுத்துகிறான். இன்றைக்கு ஒரு சீசன்ல நீங்க வர்றீங்க. உங்களை தேவன் பணிவிட தூதர்கள் உங்களை பலப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். இந்த சீசன்ல ஜெபத்துல நிறைய தரித்து நில்லுங்கள். அது மாத்திர ஒரு ஏஞ்சலிக் என்கவுண்டர் நடக்கும் என்று கர்த்தர் என்கிட்ட தெளிவா பேசினார். ஒரு ஏஞ்சலிக் என்கவுண்டர் இந்த சீசன்ல நடக்கும். ஸோ ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸ் உங்க சீசன்ல நடக்கும். ஆமென். லூக்கா 22:45 அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின் எழுந்து தம்முடைய சீசர்களை அவர்களின் துக்கத்தினால் நித்திரையை பண்ணுகிறது என்ன கண்டு, நீங்கள் நித்திரையை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நல்லா கவனிங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 22:46. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த சீசன்ல என்ன நடக்க போகுது, தீர்க்கதரிசனமா பேசுறேன். என்ன நடக்க போகுதுன்னா, இந்த சோதனை எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வியாதியை கொடுத்து அவர் சோதிக்க மாட்டார். எந்த பிரச்சனையை கொடுத்து அவர் சோதிக்க மாட்டார். சோதனை எப்படின்னா, தேவனை விட்டு பிரிக்கிறது தான் உங்களுக்கு சோதனையா இருக்கும். தேவனை விட்டு பிரிக்கிறது தான் சோதனையாகும். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு வராரு, ஃபாஸ்டிங் இருந்துட்டு. அப்போ 3 விதத்துல பிசாசானவன் சோதனைப்படுத்தான். ஒண்ணு என்ன சொல்றான், இந்த அப்பங்களை உனக்கு ரொம்ப பசி இருக்காரு, பயங்கர பசியில இருக்காரு. அப்புறம் 3 விதமா சோதனைப்படுறாரு. எங்க வாசிக்கிறேன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வாசிக்கும் போது நீங்க கவனிக்கலாம். ஸோ அதை நான் ஷார்ட்டா சொல்றேன் பிகாஸ் ஆஃப் டைம்னால. ஸோ டு டர்ன் த ஸ்டோன்ஸ் இன்டு பிரெட், இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கும் என்று சொல்றாரு. அடுத்தது நீ தாழ குதியும், அப்பொழுது யாரு தூக்குவா, உங்க ஏஞ்சல்ஸ் தூக்குவான்றாரு. மூணாவது ஒர்ஷிப் த, நீ என்ன பிசாசை என்ன வணங்கு, அப்பொழுது இந்த ராஜ்யத்துல அவனை தருவேன்றாரு. அண்ட் அல்டிமேட் என்னன்னா, தேவனை விட்டு பிரிக்கிறது தான் அவனோட அல்டிமேட் எய்மே. தேவனை சொன்ன வார்த்தைய எடுத்து போடுறதா அல்டிமேட் எய்மே அவனுக்கு. அவனோட எய்மே உங்களை அவன் தேவனை தாண்டி உங்களை முக்கியமா தொடவே முடியாது. உங்களை உங்களை மிகப்பெரிய பாதுகாப்புல தேவன் வைத்திருக்கிறாரு. அவரை தாண்டி உங்களை தொட முடியாது. ஆனா உங்களோட வசனத்தை திருடுறதுக்கு அவனால முடியும். எப்படி திருடுனா, டவுட்ல. ஸோ சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும். ஸோ டவுட்டை கொடுக்கறதே பிசாஸ் தான். இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி அந்த டவுட்ல உங்ககிட்ட விதைப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரி அந்த சொல்லணும் பாருங்களேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்க முடியும் என்று சொல்லுங்கள். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரில் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை தாழ குதியும், ஏனென்றில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்தும் கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்.
என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனை கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் தேவனாகிய கத்தரை பரீட்சையை பார். மறுபடியும் பிசாசு அவனை மறுபடியும் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவர்கள் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமே விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரையே. தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தை தான் நான் ஒண்ணு. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரினை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த மைண்ட்ல பிரச்சனை வரும்போதே தேவனுடைய வார்த்தை எடுத்து காட்டணும். இன்று எழுதியிருக்கிறதே. பிசாசு வந்து பயங்கரமா வந்து உங்களுக்கு முன்னாடி நின்னுலாம் பேசுவான்லாம் கிடையாது இந்த காலத்துல. ஆனா அவங்க மைண்ட்ல போடும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லி காட்டணும். எழுதியிருக்கிறதே, என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறதே, என்னை குறித்து தேவன் இப்படி பேசியிருக்கிறாரே அப்படின்னு நீங்க எடுத்து பேசும்பொழுது அவன் இந்த இடத்தை விட்டு போனான். அப்படின்னு வாசிக்கும் போது சில காலம் அப்பொழுது பிசாசன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதன் இன்னொரு இடத்துல வரும்போது அவன் சில காலம் விலகி போனான்னு இருக்கும். சோ தேவனுடைய வார்த்தையில நம்ம வந்து உறுதியா இருக்கும் என்று, வேறுபட்டவர்களா இருக்கும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அநேக நேரம் இந்த சீசன்ல உங்களோட ஆவி வந்து ஆவில நம்ம வந்து ஆவி வந்து உற்சாகம் உள்ளது. ஆனா சரீரமும் பலவீனமா இருக்கிறது. ம். நீங்க இந்த வார்த்தையில வந்து வேறுபற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல, நெறைய பிரேயர் பண்ணணும். இந்த சீசன்ல அநேக நேரத்துல நானும் நேத்து ஃபுல் டே உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். ஸோ பிரேயர் பண்ணிட்டோம்னா, அந்த வார்த்தையில இப்ப எப்படி பிரேயர் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் பாருங்களேன். நேத்து என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ம். இப்போ ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைய எடுத்து அத அநேகமா டங்ஸ் பேச ஆரம்பிக்கணும். ஒரே வார்த்தைய எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும். திரும்ப, திரும்ப, திரும்ப. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அறிந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். நெறைய நேரத்துல சத்தியத்த தெரிஞ்சோனே நம்ம விடுதலை ஆகும்னு நெனைப்பாங்க. இல்ல, இல்ல. நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு சத்தியத்த தெரிஞ்ச பிறகு, அந்த சத்தியத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்த பிறகு, அந்த வார்த்தையிலே கன்டினியூஸா டங்ஸ் பேச, பேச, பேச அது ஸ்பிரிட்டா மாறிரும். அது ஸ்பிரிச்சுவல் ரெலமா மாறிரும். ஸோ அப்படி எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கும்போது, அது மிகப்பெரிய பிரேக் த்ரூ நீங்க பார்ப்பீங்க. ஆமென். அ அ இன்னொரு வார்த்தைய நான் காட்ட விரும்புறேன். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து பிசாசு வந்து சோதிக்கிறான். சோதிக்கிறவங்க அவர் வந்து வார்த்தையிலே பயங்கரமா நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் லூக்கால வாசிக்கும்போது, ஒரு பணிவிடை தூதன் வந்து அவர வந்து திடப்படுத்தினான்னு வந்து வாசித்தோம். லூக்கால. அ லூக்கா 22 அந்த அந்த வசனத்த மறுபடியும் வாசிக்கணும். லூக்கா 22 43ல அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஸோ ஏஞ்சலிக் என்கவுண்டர் இந்த சீசன்ல நடக்கப் போகுது. ஆமென். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியா தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு தம்முடைய சீஷர்களில் வந்து அவர் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ரீபா ஷடரபோ துரபா ஷட்ரபோ லோஹடரபா. யாக்கோபுல சொல்லும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று. நிறைய நேரத்துல பொறுமையை இழந்துரும் சில நேரத்துல. இந்த ஆவின் கனிகள நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் விசுவாசின் பரீட்சையின பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பொறுமையானது பூர்ண கிரியை செய்யுமா? சொல்லுங்க. பொறுமையானது யாக்கோபு 1:4 பிறகு பொறுமையானது பூர்ண கிரியை செய்யுமா? யாக்கோபு 1:12 வாசிக்கும்போது, யாக்கோபு 1:12
அஹ், சோதனைக்கு சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தம் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சொல்லுங்க, ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோ பொறுமை தான் ஜீவ கிரீடத்தை கொண்டு வருதுங்க. சொல்லுங்க, பொறுமை ஜீவ கிரீடத்தை கொண்டு போறது. ஸோ இந்த பொறுமையான நிறைய நேரத்துல பொறுமையிலனா அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சிடும். பொறுமையா பொறுமையா இருக்கிறது வந்து நீடிய பொறுமையா தேவன் இந்த ஆவியின் கண்ணில வந்தா நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமையை தருகிறது தேவன் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா இந்த நீடிய பொறுமையை கட்டளையிடுவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீபா ஷிரபா ஷுரபா துரபா மாந்தோரபோ ஷிரபா மீண்டி ரெபி கிரபோ ஜீரபா லேபர் ஹண்டரபோ. கலாத்தியர்ல இதே மாதிரி கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கணும். கலாத்தியர் 4 மாண்டாரபா ஷிரபிலா ஹுட்ரபோ. கலாத்தியர் 4ல 14, 15, 13, 14 வசனம். உங்களுக்கு தெரிந்த இப்போ வந்து பவுல் இதே மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தின் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும். இப்ப நம்ம அப்போஸ்தல பவுல் வந்து லிஸ்திரால போய் அப்போஸ்தல 14 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல 14ஆம் அதிகாரத்துல 19ல 23 வாஸ்து பார்த்தீங்கன்னா, லிஸ்திரால போய் பவுல் வந்து கல்லெறிஞ்சுட்டாங்க. ஆனாலும் அவர் வந்து விடாம போய் தே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போதான் இந்த வசனம் வந்து 2வது தடவ வரும்போது கலாத்தியர் 4:14 சொல்லும்போது சொல்றாரு. அப்படி இருந்தும் என் சரீரத்தின் உண்டாகியிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாலும் ஆரோக்கியமாயிராமல் ஆரோசியாமலும் தேவ தூதரை போலவும், இந்த வார்த்தை பாருங்களேன், தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சோ உங்களுடைய பலவீனத்துல தேவட தூதர்களும் வந்து உதவி செய்வர்களா இருப்பார்கள். இந்த சீசன்ல உங்க பலவீனத்துல உங்க தேவ தூதர்ல வந்து நீங்க உங்க கூட நான் இருக்கேன், உங்க கூட பரலோகமும் இறங்கி பேக்கப் பண்ணுன்னு சொல்றாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை காலத்துல நீங்க சென்றிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முழு பரலோகம் இஸ் பேக்கிங் அப்ன்ற கர்த்தர் சொல்றாரு. தி ஹோல் ஹெவன் இஸ் பேக்கிங் அப். எப்படி பவுலுக்கு வந்து முழு பரலோகம் இறங்கி பேக் பண்ணாங்களோ, அதே போல இன்றைக்கு முழு பரலோகம் இறங்கி உங்கள பேக் பண்ணவரா இருப்பாங்க. நான் சொன்னேன், எலியாக்கும் தழல்ல சுடப்பட்ட அப்பத்த வந்து ஒரு தூதன் குடுத்தான். இயேசு கிறிஸ்துவுக்குமே ஆவியில வந்து பயங்கரமா இருக்கும்போது, அந்த இயேசுக்கு வந்து அந்த லூக்கா 22ல 46ல வந்து 43ல வாசிக்கும்போது, அப்பொழுது வானத்துல ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பவுலும் சொல்றாரு, நீங்க தேவ தூதனை போல வந்து அ தேவ மக்கள பார்த்து சொல்றாரு. சில நேரத்துல தேவ தூதர்கள் மாரி மக்களும் இருப்பாங்க. அ தேவதூதர் போலும் பவுல் சொல்றாரு கலத்த 4ல, அப்படி இருந்தும் என் சரீரத்தை உண்டாயிருங்க சோதனையை நீங்க அசட்டை பண்ணாலும் ஆரோசியாமலும் தேவ தூதர்களைப் போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். பாருங்களேன், இன்றைக்கு அதே போல பணிவிட தூதர்களை தேவன் கட்டளையிடுவார். நாட் ஒன்லி லிட்டரலா வந்து பணிவிட தூதர்களுக்கு அப்படி சில பேருக்கு அப்படி வாய்ப்பே இல்லாட்டாலும் உங்களுக்கு தேவ தூதர் பண்ணுவார். அப்படி இல்லாட்டா சில தேவ தூதர்களை போல கத்தர் இந்த சீசன்ல ஒரு தம்முடைய வார்த்தையை கேட்டு அனுப்புகிற தேவதூதர்களை உங்கள் வாழ்க்கையில அனுப்புவார் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சீசன்ல தான் நடக்க போகுது. ஸோ பி ஆஃப் குட் ஷேர். நீங்கள் போகும் தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 34:7 வாஸ்தவம். நீங்கள் the angel of the God will encamped. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தலுக்கு சூழிய பாளையங்களை அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிற தேவனா இருக்க. இன்றைக்கு உங்களை விடுவித்து உங்களை நீங்க கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்ப்பீர்கள். நீங்க அந்த பொறுமை சகிக்கும் போது கடைசியில ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள். சொல்லுங்க, ஜீவ கிரீடம் செத்த பிறகு பரலோகத்துல கிடைக்க மட்டும் இல்ல, இந்த இந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கர்த்தர் உண்டாருக்குன்னு சொல்றாரு. யோவான் 16:33ல இந்த உலகத்துல உபத்திரவம், ஆனா திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். அ தேவன் என் முன்னாடி இருக்கிறாரு. ஆமென். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ராபா ஷெடபா 1 தெசலோனிக்கேயர் கடைசியா வாசித்து மட்டும் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16லிருந்து 24 வாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நல்லா கவனிங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இடை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவில் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் ஆக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்க கடவது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஹalleluya. ரப்ப உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீங்க போகும் தூரம் வெகு தூரம். அ சோ பி ஆஃப் குட் ஷியர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஒரு மிரக்கிள் உங்கள பார்த்த பிறகு 450 பேர் கொண்ட பிறகுமே அவனுக்கு ஆவியில மிகப்பெரிய கலக்கம், செத்து போலான்னு சொல்றான். ஆனா அங்கன கூட தேவனுடைய தூதனை அவனை திடப்படுத்தி, "உன் போகும் தூரம் வெகு தூரம்" சொன்னான். அவன் சொன்னபடியே எசேபேல எலியா சொன்னபடி எசேபேல் செத்து போயி, நாய் தின்னு போயிடுச்சு. பார்த்தீங்களா? தேவனுடைய ஊழியக்காரனை தொடாமலும், அவருக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள் என்றார். தேவனுடைய ஊழியக்காரன் மேல நீங்க அபிஷேகம் பண்ணாம கை போடாமலும், தேவனுடைய தூதர்கள் மேல தேவனுடைய ஊழியக்காரரை தொடாமலும் இருக்கணும். யார தொடுறான்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். சோ இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்ல வேண்டும்னா, யுவர் லாங் ஜர்னி அஹெட் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் போகும் தூரம் வெகு தூரம். இந்த சீசன்ல அநேக நேரத்துல நீங்க வாட்ச் அண்ட் ப்ரே. இந்த சீசன்ல நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு அ தேவன் ஒரு ஜெபத்த சொல்லிக் குடுக்குறாரு. நீங்க சோதனைக்குட்படாதபடி தீமை என்று ரட்சித்துக்கணும். அப்படி சொல்லி ஒரு ஜெபத்த சொல்லிக் குடுக்குறாரு. ம். எங்களை சோதனைக்குட்படாதபடி தீமை என்று ரட்சிக்கணும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் முடியாது. ஆமென். தேவன் ராஜரிகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நேத்து ராஜரிகம் பண்ணுகிறார் என்று பேசினேன். இன்றைக்கு ஒரு சோதனைக்குட்படாதபடி தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். இந்த ஜெபத்த நீங்க செய்யுங்க. தேவன் எல்லா விதமான சோதனைகளையும் உங்கள தாங்கிக் கொள்ளும்படியாக இன்னொரு வசனத்த காமிக்கிறேன். ஒரு சோதனைக்கு தப்பிக் கொள்ளும்படி ஒரு போக்கியம் உண்டு பண்ணுகிறார்ன்னு வசனம் இருக்குது. He will cause the way to escape. ஆமென். ஆ அந்த வசனத்த வாசிக்கிறேன். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹalleluya. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படி ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். ஒரு போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார். He will cause the way to escape. சொல்லுங்க, he will cause the way to escape. He will cause the way to escape. இன்று உங்கள் சூழ்நிலை ஒரு எஸ்கேப் ஆக முடிய ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணுறார். நிச்சயமாக இந்த வார்த்தையில நீங்கள் பலப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முழு பரலோகமும் பேக்கப் பண்ணப்பட்டிருக்கிறது. முழு பரலோகமும் இஸ் பேக்கிங் அப். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. முழு பரலோகமும் இறங்கி உங்களுக்காண்டி கிரியை நடப்பிக்கிறது. ஆமென். நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே தேங்க் யூ லார்ட். உம்முடைய பணிவிடை தூதருக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல. எங்களுக்காக முழு பரலோகமும் இறங்கி கிரியை செய்கிறது. ஆண்டவரே நீ சொல்லுகிற ஆண்டவரே, there is a long journey ahead of us. there is a long journey. நீங்கள் போகும் வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையில வேறுபட்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க முடியாத கிரியை செய்யறதுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல. எங்களுக்காக முழு பரலோகம் இறங்கி கிரியை செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தாப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவனுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணம் உன் வயது திரும்ப திரும்ப வாழ்வது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். எல்லாரும் உங்களை கரங்களை எடுத்து I want to bless you with the word of God. Thank you Jesus. Thank you Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷலோம் ஷலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது.